வர வழியில் சூப்பரான வியூ ஒன்று, பீச் ஒன்று பார்த்தேன் நான். என்ன பீச்சுன்னு தெரில, ஹில் ஸ்டேஷனில் ஏறி இறங்கி அப்படியே வருது, தெரியுதா? ஹலோ கைஸ், எகைன் நான் வந்து இதை கோவா ட்ரிப்பை வந்து கண்டினியூ பண்ணுறேன். நான் இந்த நேரோ ரோடு வந்து பார்த்திங்கன்னா சவுத் கோவாலேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்னும் வந்து பானாஜி அப்படிங்கிற, அதாவது சென்டர் ஆஃப் கோவா அப்படிங்கிற இதுக்கு வந்து இன்னும் ரீச் ஆகலை. ஸோ ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஸோ இடப்பட்ட இந்த நேச்சுரல் சீன்ஸு, அந்த ரோட்வே, இதுனா வந்து அமேசிங் சீனாக இருந்துச்சு. ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக இந்த ரோடை வந்து பார்த்தீங்களா, இதுதான் மெயின் ரோடு, கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். நான் வந்து இந்த மவுண்டன் வழியாகவே அப்படி வரதுனால அந்த நேரோ ரோடாக வர வேண்டியதாக ஆகிடுச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட் வேயாகவும் இருந்தது. ஸோ அதனால் நான் இந்த வழியை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். வீடியோவில் நான் எதுவும் எடிட்டும் பண்ணலை. டைரெக்டாக வந்து எப்படி நான் ட்ரைவ் பண்ணுறேனோ அதே ஸ்பீடுக்கு தான் நான் கேமராவிலேயே ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிடுறேன் நான். ஸோ வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் எடுத்துங்க, லைக் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த அளவுக்கு ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியுது அப்படின்னாக்கா நான் ஃபுல் சேஃப்டியோடு தான் நாங்கள் போகிறேன். நான் ஃபுல்லாக ரைடிங் கியர் அண்டு ஹெல்மெட் எல்லாமே போட்டுட்டு தான் போகிறேன் நான். ஸோ போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடில் அழகான ஒரு சர்ச்சு ஒன்று பார்த்தேங்க. அந்த இடத்துல நின்று பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக இருந்தது. பட் வந்து யாரும் க்ரௌட் இல்லை அந்த இடத்துல. எல்லாம் அந்த டைமிங் ப்ரேயிங் டைம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு சரி இங்கே கொஞ்சம் எப்படி ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி, இல்லை ஏதாச்சும் ஹோட்டல் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். மால்போர் அப்படிங்கிற ஒரு பீச்லேருந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கேன். ஏரியா சிட்டி எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் கோவா, சாரி சவுத் கோவா. சவுத் கோவா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கொஞ்சம் தான் இருக்கு, நார்மலாக இருக்கு. வெட்னஸ்டே வந்துருக்கேன். கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா எப்போ வந்தாலும் சரி, நம்ம கூகுள் மேப் இல்லாமல் நம்ம எதுவுமே போக முடியாது இருக்கு. ஆனால் ரோடு எங்கே சுற்றி வந்தாலும் நம்ம மறுபடியும் அதே இடத்துல தான் வந்துருக்கோம். ஸோ நான் அதே டயத்தில் வந்து சிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ரு ஆகிறது மட்டும் நல்லா தெரிஞ்சுது. போக அந்த பீப்புளோட க்ரௌடு, அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே நம்ம சிட்டி உள்ள என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் தோணுச்சுங்க. கூகுள் மேப் தட்டி விட்டோம்னா நம்ம போகிற இடத்துக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பானாஜி ரோடு. பானாஜி போயிட்டு அதுக்கப்புறம் தான் நார்த் கோவா ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் இங்கே எல்லாமே காஸ்ட்லிங்க, இஷ்டத்துக்கு விற்கிறாங்க எல்லாமே.
சாப்பாடாக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் பிரெட் ஆம்லேட் வாங்கி சாப்பிட்னாலும் சரி, ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணி குடித்தாலும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு இதாக தான் இருக்குது. காஸ்ட்லியாக தான் எல்லாருமே எம்ஆர்பி ரேட்டை விட அதிகமாக தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. என்ன ஏதுன்னு கேட்கும்போது ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணிட்டு அப்படியே விட்டுடுறாங்க. அதாவது சில இடத்துல ஒருவேளை சில இடத்துல நான் இருந்தா கூட ஓகே அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். நகரத்துக்கு தான் எப்படி தெரியாது நார்த் கோவாவில். சாப்பிட்னா கூட ஒரு பீச் வரணும்னா ரொம்ப அதிகமான ரேட். ஒரு ஆம்லேட் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாயாம் ஒரு ஆம்லேட்டு. கோவாவில் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தை கவனிக்கணும். டிராஃபிக் போலீஸ் கண்ட்ரோல் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து எல்லாருமே பைக் வந்து ரொம்ப ஹெவியான பைக் யூஸ் பண்ணுறது இல்லை. நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே ஆக்டிவாக அந்த மாதிரியான பைக்கை தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மினிமம் ஸ்பீடு வந்து இந்த 40-50க்குள்ளார தான் யூஸ் பண்ணுறாங்க. பின்னாடி வரவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹாரன் வந்து அதிகமாக லாங் ஹாரன் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு வர்றது கிடையாது. அது வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். இது மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே இருக்குங்க. அதனால் நம்ம வந்து ஜாக்கிரதையாக பொறுமையாகவும் போகணும். நம்ம பெட்ரோல் பங்க் வருது, பெட்ரோல் நம்மளுக்கு தேவைப்படுறத போட்டுக்கிட்டு நம்ம பெட்ரோல் போடலாம். என்ன ரேட்டுப்பா? 95.25. ஓகே, பெட்ரோல் போடுவோம். இதில் டேங்க் ஃபுல் பண்ணிடுங்க. 10 லிட்டர்னா 10 லிட்டர். अच्छा 10 லிட்டர் போட்டாச்சு. இப்போ ரொம்ப நாளாக ட்ரையாக தான் வந்தேன் நான். இருந்தாலும் கொஞ்சம் அடியில் பெட்ரோல் இருந்தாலும் சமாளித்து வந்துட்டேன். இங்கே வந்து பெட்ரோல் ஒரு போட்டுட்டு கரெக்டாக வந்து நான் கிளம்புறதுக்கு ஒரு எப்படியும் ஒரு 4:30 இருக்குங்க அந்த இடத்துலேருந்து நான் கிளம்புறதுக்கு. இதுக்கப்புறமும் வந்து உள்ளார போகணும். நான் 15 ரீச் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நார்த் கோவா அது மாதிரி போய் ஸ்டே பண்ணலான்ட்டு இருக்கிறேன் நான். வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்டு பெல் ஐக்கான் எடுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. யார் டெக்லாம் போது யார் டெக் இல்லை அப்படிங்கிறாங்க.